என்னம்மா கேலண்டர் பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ரெக்கார்டிங்க்கு நாள் பாத்துட்டு இருக்கீங்களா? நாளைக்கு பங்குனி கடைசி வெள்ளி பவானி. எப்பவுமே வருஷத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம லால்குடி சிவன் கோயில்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா? அதுக்குதான் நல்ல நேரம் பாத்துட்டு இருக்கேன். ஹாய், அப்ப நம்ம எல்லாரும் நாளைக்கு கோவிலுக்கு போறோமா? ஆமாடா செல்லம். எப்பம்மா? காலையிலேயே சாயந்தரமா? சாயந்தரம். இது பாருங்க தம்பி, நீங்களும் சக்தியும் வரணுன்றதுக்காக தான் உங்க ஆபீஸ் டைம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பணும்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம். அதனால சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம கோயிலுக்கு வரணும் நீங்க. வந்துடுறேன் சித்தப்பு. சிவானி குட்டி, அது என்ன கையில ஒரு பார்சல்? ஐஸ்கிரீம் மாமா. அங்க சாப்பிட்டது போதாம பார்சல் வேற வாங்கிட்டு வந்துட்டியா நீ? சிவானி, இது ஃபுல்லா நீயே சாப்பிடாம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும், சரியா? நான் இத பொன்னியத்தைக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். சிவானி, அதுன்னு அவளுக்கு மட்டும் கொடுக்கறது? எங்களோட அவ ஸ்பெஷல் ஐட்டம்ல உனக்கு. ஆமா, பொன்னியத்தை எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். சரி போ. பொன்னியத்தை இந்தாங்க, இத வாங்கிக்கோங்க. இல்ல, எனக்கு இது வேண்டாம் சிவானி. அத்தை, இது உங்களுக்கு தான் வாங்குனது, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. தாத்தா, இத வாங்கிக்கோ சொல்லுங்க தாத்தா. சரிடா செல்லம், பொண்ணி அதான் அவ்வளவு தூரம் கேக்குறாள், வாங்கிக்கோ. ஐயோ மாமா, எனக்கு எதுக்கு? அவ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கால, அவ சாப்பிடட்டும். ஐயோ, அது அவ சாப்பிடறதை விட நீ சாப்பிடணும்னு தான் அவ அதிகமா ஆசைப்படுறான். வாங்கிக்கம்மா. வாங்கிக்கோங்க அத்தை, வாங்கிக்கோங்க அத்தை. யாரா சட்டுப்பட்டுன்னு வாங்கி சாப்பிடுங்க, இல்லன்னா ஐஸ் உருகி ஓடிட்டு போகுது. நீ என்கிட்ட கொடு, நான் சாப்பிடுறேன். நான் கொடுக்க மாட்டேன், பொன்னியத்தைக்கு தான் இது. பெண்ணியத்தை இந்தாங்க பொன்னியத்தை, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கம்மா. நன்றி சிவானி. வாங்கத்த, நம்ம அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். அண்ணே, ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை காட்டி விட்டுட்டீங்க. வாங்கி கொடுங்க. இப்ப என்ன, யாருக்கு என்னென்ன ஃபிளேவர் வேணுமோ சொல்லுங்க, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுருவோம். மாப்ள, எதுக்கு அதெல்லாம் விடுங்க. மாப்பிள, அடிக்கிற வெயிலுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்ல இதமா தானே இருக்கும். சுந்தரம் தம்பி, நீங்க பாரபட்சம் பார்க்காம எல்லா ஃபிளேவர்லயும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிடுங்க.